வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்கிறத நிராகரிக்க முடியாது. அமெரிக்கா நாளிதழான வாஷிங்டன் போஸ்ட் கூற்றுப்படி நரேந்திர மோடியினுடைய தலைமையை இந்திய வாக்காளர்கள் பலர் நிராகரித்திருக்காங்க. இது எதிர்பாராத திருப்பம். இந்த முடிவு பல ஆண்டுகளாக வலிமையான தலைவராக முன்னிறுத்தப்பட்ட மோடியின் பிம்பத்தை உடைத்து விட்டது. அவர் ஜெயிக்க முடியாதவர் என்ற பிம்பத்தையும் அழித்து விட்டது. பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னும், ஆனால் 2014க்கு பிறகு பாஜகவின் மிகப்பெரிய பின்னடைவு இது என்றும் வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டின் வளர்ச்சி மற்றும் ஊழல் தொடர்பாக மக்களிடையே எழுந்த கோபத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த மோடி 2019ஆம் ஆண்டு தேசியவாதம் மற்றும் பாகிஸ்தானுடனான பதற்றம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இந்த தேர்தலில் பாஜக பெரும்பான்மைக்கு வெகு தொலைவில் இருக்காங்க. தனது 2023 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஒருபோதும் பெரும்பான்மை பெற தவறாத நரேந்திர மோடி முதல் முறையாக அத்தகைய சூழ்நிலையில் இருக்கார். மோடி மீது வலுவான தலைவர் என்ற பிம்பம் இருக்கு. இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அரசியல் அறிஞர்கள் பலர் மோடியின் அலையில் எதிர்க்கட்சிகள் அடித்து செல்லப்படும் அப்படின்னு கணித்திருந்தாங்க. இந்த முறை தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை நரேந்திர மோடி அரசு முடக்கியது. சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வரி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சிறைகள் அடைக்கப்பட்டாங்க. மோடிக்கு நெருக்கமான உரிமையாளர்கள் நடத்தும் பிரதான ஊடகங்களில் இருந்து அவர் ஒருதலை பட்சமாக ஆதரவு பெற்றார். இந்த செயல்பாடுகளால் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் எச்சரிக்கைகள் வர தொடங்கின அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்டு இன்டர்நேஷனல் ஸ்டடீஸின் அரசியல் விஞ்ஞானி தேவேஷ் கபூர் வாஷிங்டன் போஸ்டில் பேசும்போது ஜனநாயகம் பலவீனமாக இல்லை என்பதை பிரதிபலிக்கும் விதமாக செவ்வாய்க்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. பொதுமக்கள் இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. வாக்காளர்கள் சுதந்திரமான மனதுடன் வாக்களிக்கிறாங்க என்பதை இந்த முடிவு காட்டுகிறது. இல்லைனா பாஜகவின் இந்த தேர் இப்படி தடைபட்டு நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான டைம் தனது செய்தி அறிக்கையில் கருத்து கணிப்புகளும் அரசியல் விமர்சகர்களும் மோடியின் வெற்றியை கணிப்பதில் கொஞ்சம் அவசரம் காட்டிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பாரா, பாஜக எத்தனை இடங்கள் கிடைக்கும் போன்ற கேள்விகள் இந்தியாவில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. செவ்வாய்க்கிழமை இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. வெளியான முடிவுகளில் மோடியின் கட்சி பெரும்பான்மை பெறல. 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019இல் பாஜக மட்டும் 303 இடங்களை பெற்றாங்க. இந்த முறை வாக்கு விழுக்காடு கடந்த ஆண்டை விட ரொம்ப குறைவு. 20 கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி 234 இடங்களை பெற்றிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டு வராங்க. 73 வயதான மோடி பிரபலமான பிம்பமாக பார்க்கப்படுவார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராகும் நாட்டின் 2வது தலைவர். இதற்கு முன் ஜவஹர்லால் நேரு மட்டுமே அத்தகைய தலைவராக இருந்தார். ஆனால் இந்த முறை வாக்குறுதி அளித்தபடி மோடி தனது இந்து தேசியவாதத்தை கையில் எடுத்தும் சில பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுத்த போதும் பாஜக எதிர்பார்த்த தாக்கம் ஏற்படலை. பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி கூட்டணியால் முன்பை விட குறைவான தொகுதிகளை அவர் கைப்பற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் இது போன்ற பலமான எதிர்க்கட்சியை அவர் பார்க்கல. இந்த முறை பாஜக கூட்டணி கட்சிகளுடன் கனிவாக பேசணும். அவற்றின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடத்துவது கஷ்டம். அதிக பெரும்பான்மை பெற தெற்கிலும் ஊபி போன்ற அதன் கோட்டையிலும் பாஜக சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியம். தெற்கில் பாஜக சிறப்பாக செயல்பட்டாங்க. கேரளா போன்ற மாநிலங்களில் கால் பதிச்சிருக்காங்க. அதன் கூட்டணி கட்சிகளுடைய ஆந்திரா தெலுங்கானாவிலையும் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் ஊபியில் பாஜகவின் செயல்பாடு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. 30 ஆண்டுகால ராமர் கோயில் வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றியது. ஆனால் தேர்தலில் அது எந்த பலனையும் காட்டலை. 2014இல் இங்கு மொத்தமுள்ள 80 இடங்களில் 71 இடங்களில் 2019இல் 62 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த முறை 33 இடங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு இந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. கத்தார் ஊடகமான அல் ஜசீராவும் மோடியின் பிம்பம் சிதைந்துள்ளது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அல் ஜசீராவினுடைய செய்தி அறிக்கையில் மோடி ஆட்சி அமைப்பார், ஆனால் அவரது அரசாங்கம் அவரது கூட்டணி கட்சிகளுடைய கையில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தவிர இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவின் தேர்தல் கொள்கை மீதும் கேள்விகளை எழுப்புகிறது. பாஜக மற்றும் நரேந்திர மோடியின் பிரச்சாரம் வகுப்புவாத பிரிவினையில் அதிக கவனம் செலுத்தியது. எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு வளங்களை வழங்குவார்கள் அப்படின்னு பிரச்சாரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் அதன் பொருளாதார தோல்வியை அடிப்படையாக கொண்டது. பாஜகவின் முழக்கம் இந்த முறை 400ஐ தாண்டுவோம்,
அப்படின்னாங்க. ஆனால் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய நிலஞ்சன் முகோபாத்யா இது அதீத நம்பிக்கை கொண்ட முழக்கம் அப்படின்னு விமர்சித்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. இது எல்லா வெளிநாட்டு ஊடகங்களின் கருத்தாக இருந்தாலும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படிங்கிறதையும் இந்திய அரசியல் கட்சிகள் உணர வேண்டும்.